வான நாடரும் அறியொணாதனி மறையின் ஈரும் முன் தொடரொணாதனி ஏனை நாடரும் தெரியொணாதனி என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவா ஊனை நாடகம் ஆடுவித்தவா உருகி நான் உனை பருக வைத்தவா ஞான நாடகம் ஆடுவித்தவா நைய வையகத்து உடைய விச்சையன். இறைவன் வான நாடரும் அறியாதவன். அறியொணாத நீன்னா அறிவு கொண்டு அறிய முடியாத பொருள் இறைப்பொருள். அப்போ வான நாடர்கள்லாம், வானத்தில் உள்ள தேவாதி தேவர்கள்லாம் இறைவனை அறிவதற்கு என்ன முயற்சி பண்ணுகின்றார்கள் என்றால், இதை இறைவனை அறிவதற்கு எந்த அறிவை பயன்படுத்தலாம், எவ்வாறு வேதம் ஓதலாம், எவ்வாறு சாத்திரங்கள் ஓதலாம், எவ்வாறு ஆகமங்கள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் அறிவு கொண்டு இறைவனை அறிய முற்படுகின்றார்கள். அவர்களால் அறிய முடியாதவன் ஆதலால் வான நாடரும் அறியொணாதனி அப்படின்னார். மறையின் ஈரும் முன் தொடரொணாதனி. பொறிகளை கொண்டு இறைவனை அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. மறையின் பொறிகளால் அவன் கண்ணோ அல்லது வாய் சொல் மந்திரங்கள் கொண்டோ அவனை அடைய முடியாது. அப்போ பொறிகளாலும் அடைய முடியாதவன். முதல்ல அறிவால் அறிய முடியாதவன்னாரு, இப்போ பொறிகளால் அடைய முடியாதவன் அப்படிங்கிறார். மறையின் ஈரும் முன் தொடரொணாதனி ஏனை நாடரும் தெரியொணாதனி. தெரியொணாத புலன்கள் கொண்டு, கண் முதல் புலனால் காட்சியும் இல்லோன். அப்போ தெரிவுக்கு எட்டாதவன் இறைவன் அப்படின்னா ஏன நாடரும் தெரியொணாதவன். அப்போ இறைவன் அறிவால் தெரிய முடியாதவன், பொறிகளால் தெரிய முடியாதவன், புலன்களால் தெரிய முடியாது. அப்போ அவனை எப்படி தெரிய முடியும்? உணர்வால் தெரியக்கூடியவன். உணர்வினை பெருக்க வேண்டும், உயிரடைய வேண்டிய நிறை அனுபவத்தை நோக்கி குணங்குறி கடந்த அந்த கடவுளை நோக்கி குணங்குறியற்ற நிலையில் நாம் அவனை பார்க்க வேண்டும். அதுதான் அவனை அடைவதற்கான சாதனை. வான நாடரும் அறியொணாதனி மறையின் ஈரும் உன் தொடரொணாதனி ஏன நாடரும் தெரியொணாதனி என்னை இன்னிதாய் ஆண்டு. இத்தனை பேர் நிற்கிறாங்க, தேவாதி தேவர்கள் நிற்கிறாங்க, மறை இருக்குது, வேற உலகத்தில் 14 உலகங்கள் உள்ளதாக சொல்கின்றார்கள். அந்தந்த உலகத்தில் உண்டான அருளடியவர்கள் எம்பெருமானை அடைய வேண்டும், எம்பெருமான் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் நிற்க என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டார். ஏதோ போனா போகுதுன்னு இறைவன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. இறைவன் என்னை ஏற்றுக்கொண்டது மிக கருணையாலும் நான் மகிழ்ச்சியுறும் வண்ணமும் அவன் மகிழ்ச்சியுறும் வண்ணமும் அவன் என்னை ஏற்றுக்கொண்டான். அதனால் என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவா. எனக்கு ஏதோ ஒரு கடினமான பயிற்சி கொடுத்து உடம்பை அறுக்கி ஒருத்தி அப்படி எந்த விதமான பயிற்சி முயற்சியும் என்னை செய்ய வைக்கலை. நான் எவ்வாறு இருந்தேனோ அவ்வாறே இருந்து கொண்டிருக்கிறேன். இறைவன் என்னை குருந்தின் கீழ் ஆண்டதாக சொல்கிறாரு. குருந்தின் கீழ், அதாவது நான் தென்பெருந்துறை மேய சிவபெருமான் அப்படிங்கிறார். தென்பெருந்துறைங்கிறது பிடரிக்கண்ணுக்கு மேல் பரக்கூடிய அனுபவம். அந்த பிடரிக்கண்ணுக்கு மேல் பரக்கூடிய அந்த மூச்சு பயிற்சி, அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்கக்கூடிய அதனுடைய முடிவு நிலை அந்த பிடரிக்கண்ணில் உள்ளது. அந்த பயிற்சி மூலமாக என்னை இறைவன் ஏற்றுக்கொண்டான். அவ்வாறு ஏற்றுக்கொண்டு அவன் செய்த அருட்கருணையால் நான் இந்த அருள் அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏனை நாடரும் தெரியொணாதனி என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டோம். என்னை இனிமையாக எம்பெருமான் ஆண்டு கொண்டான். ஊனை நாடகம் ஆடுவித்தவா உருகி நான் உனை பருக வைத்தவா. இந்த ஊனை கொண்டு இறைவன் ஒரு திருவிளையாடல் செஞ்சான். என்ன திருவிளையாடல்? இந்த ஊனை கொண்டு செய்த திருவிளையாடல் என்னன்னா, இந்த ஊன் சார்ந்த குற்றங்கள் எத்தனை இருந்தானாலும் பேரண்ட நாயகன் கண்டு கொண்டானால், அவனுடைய கருணை திருநோக்கம் நம் மீது பட்டதானால், இது உடல் கடந்த பயணம் ஒன்று உண்டுங்கக்கூடிய ஞானத்தையும், அந்த உடல் கடந்த பயணத்தின் மூலமாகவே பேரண்ட நாயகனை உய்திக்கான வழி, பேரண்ட நாயகனை அடைந்து ஒரு உயிர் உய்தி பெறும் என்பதற்காக வேண்டியும் இறைவன் எனக்கு ஒரு கருணை செய்தான். இந்த ஊனை நாடகம், இந்த ஊனை கொண்டு ஊன் கடந்த ஒரு பயணம் உண்டுங்கக்கூடிய அறிவை எனக்கு தோற்றி செய்தான். அந்த கருணைக்கு நான் எந்த விதத்தில் நன்றி சொல்லுவேன்னு சொல்கிறார். அப்போ ஊனை கொண்டே ஊன் கடந்த பயணம் ஒன்று உள்ளதாக இறைவன் இவருக்கு அருளி செய்தான். அதனால் ஊனை நாடகம் ஆடுவித்தவா, இந்த ஊனை கொண்டு ஊன் கடந்த ஒரு பயணத்திற்கான அருளிப்பாட்டினையும் இறைவன் செய்துள்ளான் அப்படின்னு சொல்கிறாரு. ஊனை நாடகம் ஆடுவித்தவா உருகி நான் உனை பருக வைத்தவா. இந்த ஊனை கொண்டு இறைவன் செய்த நாடகம் ஊன் கடந்த பயணம். மீண்டும் அந்த ஊன் கடந்த பயணத்தில் ஒளிவண்ண திருமேனியை அணைந்த பிறகு மீண்டும் இவ்வுடலுக்குள் வந்த உயிர் இதற்கு முன்னால மாதிரி அது இருக்கிறது இல்லை. அது கல்லை மென் கனியாக்கும் இச்சை கொண்டு உருக்கமே வடிவமாக அது அமையும்.
அந்த உயிர் உருக்கமே வடிவமாக அமையும். அந்த உருக்கத்தால் பெறக்கூடிய அருள் அனுபவங்கள் இறை அனுபூதியை தரும். அப்படிங்கிறதுனால ஊனை கொண்டு ஊன் கடந்த அனுபவத்தை தந்தான். மீண்டும் இவ்வூனுக்குள் புகுந்தபோது உருக்கம் உச்சி அளவும் நெஞ்சாய் உருகான். உள்ளந்தாள் நின்று உச்சி அளவும் நெஞ்சா, உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் மனம்னு ஒன்று இருந்தால் அது எப்படி அழுது உருகணுமோ அந்த உருக்கத்தை இறைவன் தந்தான். அப்போ இந்த ஊனை கொண்டு அவன் செய்து வித்த நாடகம் என்னன்னா, ஊன் கடந்த பயணம் ஒன்று உண்டு என்பதை காட்டி கொடுத்தான். அந்த ஊன் கடந்த பயணத்தின் மூலமாக அருள் ஒளியை திருவை அணைய முடியுங்கிறத காட்டி கொடுத்தான். அருள் ஒளி திருவை அணைந்த உரு மீண்டும் இவ்வூனுக்குள் புகுமானால் அது உருக்கமே வடிவாக இருக்கும். உச்சியளவும் நெஞ்சாய் உருகும். உள்ளந்தாள் நின்று உச்சியளவும் நெஞ்சாய் உருகும். அந்த உருக்கமே ஒரு உயிர் அடைய வேண்டிய நிறை அனுபவம். அந்த உருக்கத்தை கொண்டு நான் இன்னும் நான் இவ்வளவு பெருங்கருணை செய்த இறைவனை பிரிந்து நான் வரையில் புரண்டு ஓடி இருக்க வேண்டும், கடல் புக மண்டி இருக்க வேண்டும், கால் விசைத்து ஓடி இருக்க வேண்டும், நெருப்பில் குதிச்சிருக்க வேண்டும். இது எதுவுமே செய்யாமல் நான் இன்னும் இருக்கின்றேனே. கல்லை மென்கனியாக்கி அவன் ஒரு விச்சை செய்தான். அந்த விச்சைக்கு பிறகும் நான் உயிர் வாழ்கின்றேனே, இன்னும் செத்திலேன் அந்தோ விழித்திருந்து உள்ள கருத்தேறினேன். கண்கள் விழித்திருக்கும் போதே அந்த விழி மூலமாக பெற்ற ஊன் கடந்த அனுபவம் விழித்து கொண்டிருக்கும் போதே மறைந்து விட்டது. அப்போ விழித்து விளைத்து இமைப்பதெல்லாம் சுடர் உதயம் ஒன்றும் காணோம். இப்போது மீண்டும் நான் அந்த அனுபவத்தை பெற்று விடுவேன் நினைக்கிறேன். சுடர் உதயம் ஒன்றும் வரவில்லை. ஆனால் முதலில் அவனை என்னை ஏன்று கொண்ட போது சுடர் உதயம் தந்து ஏன்று கொண்டான். இப்போது அது மறைந்து விட்டது. அப்போ இன்னும் காட்டி மறுவில் வாணனே உன்னுடைய கடல் அனுபவத்தை காட்டி மீண்டும் ஏன்று கொள்ள வேண்டும். வல்லையே எனக்கு இன்னும் உன் கடல் காட்டி மீட்கவும், எனக்கு இன்னும் உன் கடல் அனுபவத்தை தந்து மீண்டு ஆண்டு கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு உயிர் அடைய வேண்டிய நிறை அனுபவம் என்று இந்த ஊனை கொண்டு உலகிலாருக்கு இறைவன் ஒரு பாடம் நடத்தினான். ஆன்ம பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு உயிரும் இந்த அருள் அனுபவத்தையே அடைய வேண்டும் என்பதனை மணிவாசக பெருந்தகை முன்னிறுத்தி இறைவன் நமக்கு அந்த அருளிப்பாட்டினை செய்தான் அப்படின்னு சொல்றாரு. ஊனை நாடகம் ஆடுவித்தவா உருகி நான் உனை பருக வைத்தவா, ஞான நாடகம் ஆடுவித்தவா நைய வையகத்து உடைய வச்சு. இது ஊனை கொண்டு செய்த நாடகம்னு நான் சொன்னா கூட இதுதான் ஞானம். இது உடல் கடந்த ஒரு பயணம் உண்டு என்பதை இந்த ஊன் உள் இருந்தே நான் அனுபவித்து இந்த ஊனை கடக்கும் நிலைப்பாட்டினையும் இறைவன் கண்டுகொண்டு அருளினான். அந்த அருளி செயலை நான் இவ்வுலக மக்களுக்கு விட்டு வருவதற்காக வேண்டி இந்த ஊனை கொண்டு ஒரு நாடகம் நடத்தினான். அது உடல் கடந்த பயணம். அந்த பயணத்தின் மூலமாக அது ஞான நாடகமாக மாறிவிட்டது. அடித்து அடித்து அக்காரம் தீற்றிய ஒரு அற்புதத்தை இந்த ஊனிற்குள்ளே இருந்தே பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறதாக இந்த பாடலில் பதிவு செய்கிறார். அப்போ இந்த பாடலினுடைய ஆனந்தாதீதம் அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் சூட்டியிருக்கிறார்கள். ஆனந்தத்தின் எல்லை உடல் கடந்தது, அது அதீதமானது. அந்த அதீதம்ங்கிறது எல்லையற்றது அப்படின்னு ஒரு பொருள். அப்போ எல்லையற்ற ஒன்றை பெறுவதற்கு இந்த எல்லைக்குள் நின்று பெற முடியாது. அதனால் என்னையும் இறைவன் எல்லையற்றவனாக ஆக்கி கொண்டான். அகண்ட வியாபகமான ஒன்றை இந்த கண்டத்திற்குள் இருந்து பெற முடியாது. உடலாகிய கண்டத்திற்குள் இருந்து ஐம்புலன் கட்டுக்குள் அகப்பட்டு கொண்டு இதை அனுபவிக்க முடியாது. இதை உடைத்து வெளியே இருந்து அனுபவிக்க முடியும். அப்படிங்கிறத ஞான நாடகம் ஊனை நாடகம் ஆடுவித்தவா உருகி நான் உன்னை பருக வைத்தவா, ஞான நாடகம் ஆடுவித்தவா நைய வையகத்து உடைய விச்சை. நைதல்னா நெக்கு நெக்கு உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் வலதும் தொழுதும் நானாவிதத்தால் கூத்து நவிற்றும் அன்பே நைய வைதல் அப்படின்னு பேர். அந்த நைதல்ங்கிறது நெஞ்சம் உருகி அந்த கல் மாதிரி இறுக்கம் கொண்ட மனதை நெகிழ்விக்கக்கூடிய ஒரு கருணைக்கு பேர் நைதல் அப்படிங்கிறது. நைதல்ங்கக்கூடிய கருணையை இறைவன் செய்தான். அவன் என உடலுக்குள் இருந்து இந்த ஊனை கொண்டு ஊன் கடந்த பயணத்திற்கான ஒரு ஞானத்தை அருளி செய்தான் அப்படின்னு சொல்றார்.